ஹே காய்ஸ், இப்போ நம்ம பயாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் 11th கொஷினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் காசஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா டியூரிங் டிரான்ஸ்பைரேஷன் அப்போ இந்த ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய காட் செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனால் என்ன நடக்கும்? ஓகேங்களா? பாருங்கள், டியூரிங் டிரான்ஸ்பைரேஷன் த மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த காட் செல்ஸ் காசஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாம் உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வரும். மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் வந்து எங்கே போகுது? அந்த காட் செல்லுக்கு உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வருது. When the water moves inside the God cells, causing them to swell up and become turgid. ஸோ இந்த வாட்டர் வந்து உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட் செல்ஸ் வந்து டர்ஜிடாக மாறிடும், மேக்கிங் த ஸ்டொமேட்டா ஓப்பன். எப்போ ஸ்டொமேட்டா வந்து ஓப்பனில் இருக்கும்போது. when God cells causes water to move out of the cell, make God cells shrunk and the stomata pores close. அதாவது தண்ணி உள்ளே போகும்போது காட் செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், வாட்டர் வந்து வெளியில் போகும்போது காட் செல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். உள்ளே போகிறப்ப காட் செல்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அது டர்ஜிட் ஒரு கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வெளியில் போகும்போது அந்த காட் செல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் இல்லைங்களா, ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிடும் இல்லைங்களா, அப்போ என்ன ஆகும்னா இந்த காட் செல்ஸ் வந்து சுருங்கிடும். ஸோ நீங்கள் பெருசாக ஒன்று ஆன்சர் எழுத வேணாம், சிம்பிளாக வாட் காசஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா டியூரிங் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் எழுதுனா போதும். டியூரிங் ரெஸ்பிரேஷன் த மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த காட் செல்ஸ் காசிங் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிறப்ப என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து உள்ள வெளியில் போயிட்டு வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின். கோசன்னா என்ன? த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகுல்ஸ். ரெண்டு வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதான் என்னன்னு சொல்லுவோம்? கோசன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த வாட்டர் மாலிகுல். ரெண்டு வாட்டர் மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் அது கோஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னோம்? வாட் காசஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா டியூரிங் ரெஸ்பிரேஷன்? த மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த காட் செல்ஸ். அவ்வளோதான், த மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த காட் செல்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கோம்? என்ன சொன்னோம்? கோஷன் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த வாட்டர் மாலிகுல்ஸ் இஸ் கால்டு கோஷன். வாட்டர் மாலிகுல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதான் என்னதுன்னா கோஷன் ஃபோர்ஸ், கோசி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வாட் ஆர் ஹாட் சவுண்ட். ஹாட்டோட சவுண்ட் என்னென்ன? ஒன்று லப், இன்னொன்று டப். லப் டப் அப்படின்னு தான் சவுண்டு கேட்கும். ஓகேங்களா? ஹவு தே ஆர் ப்ரொடியூஸ்டு. த ரிதமிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் வால்வ்ஸ் காசஸ் த சவுண்ட் ஆஃப் ஹார்ட்ஸ். எப்படி ஹார்ட்டோட சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லப் டப் அப்படிங்கிற சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஆன்சர் சொல்லிடலாம். வாட் ஆர் த ஹார்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஹார்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு போட்டு லப்பு அப்புறம் டப் எழுதிடலாமா? அதுக்கப்புறம் ஹவு ஆர் தி ப்ரொடியூஸ்ட். எப்படி வந்து அந்த லப் டப் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது? அங்கே இருக்கக்கூடிய வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகுது. முடிஞ்சா 2 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, அடுத்து ஹூ டிஸ்கவர்டு ஹார்ஹெச் ஃபேக்டர். யார் ஹார்ஹெச் ஃபேக்டர் வந்து டிஸ்கவர் பண்ணது? லான்ஸ்டைனர் அண்டு வெர்னர். யார்? லான்ஸ்டைனர் அண்டு வெர்னர். வை வாஸ் இட் நேம்டு ஸோ. எதனால் இது வந்து ஹார்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரேஷஸ் மங்கிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படிங்கிறத ரேஷஸ் மங்கிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இதோட நேம் வந்து என்ன ஆச்சுன்னா ஆர்ஹெச் ஃபேக்டர். ரேஷஸ் ஆர்ஹெச் இருக்கு இல்லைங்களா, அதனால ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு நேம் வந்துருச்சு. அப்போ வாட் டிஸ்கவர் ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னா லான்ஸ்டைனர் அண்ட் வெர்னர். ஓகேவா? ஒய் வாஸ் இட் நேம்டு ஸோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு இன் ரேஷஸ் மங்கி அப்படின்னு பட்டு ஸோ இட் வாஸ் நேம்டு த ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு எழுதிட்டா போதும். ஓகேங்களா? அடுத்து டிஃபைன் ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்னால் என்ன அப்படின்னா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஸ்டிமுலி அப்படின்னா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? த சேஞ்ச் இன் த என்வரான்மெண்டல் கண்டிஷன் தட் ஆர் டிடெக்டட் பை ரெசப்டார் ப்ரெசன்ட் இன் த பாடி ஆர் கால்டு ஸ்டிமுலஸ். அதாவது என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது, ஓகேங்களா, ரெஸ்பிரேட்டர் வந்து என்ன ஆகும்? அதாவது அந்த சேஞ்சஸை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரெசப்டார்ஸ்
நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரெசப்டார் செல்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதை ரிசீவ் பண்ணும், அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிமுலஸ் அப்படிம்பாங்க. எப்போ என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்கும்போது, அதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வந்து ஏதோ சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரெசப்டார் செல்ஸ் இருக்குங்க இல்லையா, அது வந்து என்ன பண்ணணும், அந்த சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணும், அதுதான் நம்ம என்ன சொன்னால் ஸ்டிமுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ஹார்ட் சவுண்ட்ஸ் நம்ம என்னென்னு சொன்னோம், ஒன்று லப்பு, இன்னொன்று டப்பு. இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ரிதமிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த ஹார்ட் வால்ஸ். அந்த ஹார்ட்டோட வால்ஸ் வந்து கண்டினியூஸாக ஓப்பனிங் க்ளோஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தோம், ஹூ டிஸ்கவர்ட் RH ஃபேக்டர், லான்ஸ்டீனர் அண்ட் வெர்னர். எப்போ 1940. வாட் வாஸ் இட் நேம்டு? ஸோ த RH ஃபேக்டர் வாஸ் டிஸ்கவர்ட் இன் ரேஷஸ் மங்கி. இதை அப்படியே விட்டுருங்க, டிஸ்கவர்ட் இன் ரேஷஸ் மங்கி. ஸோ இட் வாஸ் நேம்டு த RH ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எழுதிட்டா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டிமுலஸ்னால் என்ன சொன்னோம், என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வந்து சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரெசப்டார் செல்ஸ் வந்து என்ன பண்ணும், அதை டிடெக்ட் பண்ணும். அதுதான் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். அடுத்து என்னது, ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்ன, த பாத் அலாங் விச் த ரிஃப்ளெக்சிவ் இம்பல்ஸ் ட்ராவல்ஸ் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். அதாவது ரிஃப்ளெக்சிவ் இம்பல்ஸ் அது எல்லாமே எந்த பாத்தில் வந்து ட்ராவல் ஆகுதோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த பாத்வே டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ் டு அக்கம்ப்ளைஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு நரம்பு வழியாக கடத்தக்கூடிய இம்பல்ஸ் அது எந்த வழியாக போகுது அது என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிம்பாங்க. புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாத் அலாங் விச் த ரிஃப்ளெக்சிவ் இம்பல்ஸ் ட்ராவல்ஸ் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கலாமா? அடுத்து ரைட் த நேம் ஆஃப் சிந்தட்டிக் ஆக்சின். சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா 2D 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இதுதான் என்ன சொல்லுவோம்னா சிந்தட்டிக் ஆக்சின் சிந்தட்டிக் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வச்சு அடுத்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள், வாட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சின், கிவ் எக்ஸாம்பிள். சிந்தட்டிக் ஆக்சின் என்ன, அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் கொடுங்க. Artificially synthesized auxins which have the property like auxin are called synthetic auxin. ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆக்சின் அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஆக்சின் அப்படிம்பாங்க. ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு ஆக்சின்ஸ். அவ்வளோதான், இதிலே ஆன்சர் முடிஞ்சிருச்சு. விச் ஆர் த ப்ராப்பர்ட்டி லைக் ஆக்சின். இது வந்து ஆக்சினுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே மாதிரியே ப்ராப்பர்ட்டி இருக்கும். எதை என்ன சொல்லுவாங்கன்னா சிந்தட்டிக் ஆக்சின் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒன்றான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்னீங்களா போன கொஸ்டினில் 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட் அது ஒன்று. அதுக்கப்புறம் இண்டோல் 3 ப்ரோபியோனிக் ஆசிட், ஆல்ஃபா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் 2,4,5T அதாவது 2,4,5 ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் என்னென்னா கெமிக்கல் மெசேஞ்சர். அடுத்த கொஷின் என்ன, கெமிக்கல் மெசேஞ்சர். ஓகே, a chemical messenger is any compound that serves to transmit a message. அதாவது கெமிக்கல் மெசேஞ்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காம்பவுண்ட், எந்த காம்பவுண்ட் வேணாலும் இருக்கலாம், அது என்ன பண்ணுது அப்படின்னா மெசேஜஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, மெசேஜை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. கெமிக்கல் மெசேஞ்சர் ரெஃபர்ஸ் டு ஏ ஹார்மோன். இந்த கெமிக்கல் மெசேஞ்சர் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் தான், பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெசேஜை வந்து பிரெயினுக்கு பாஸ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தர் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அடிக்க வரும்போது நம்ம தடுக்கிறோம் இல்லைங்களா, அது காரணம் என்ன, இம்பல்ஸ் தான். ஸோ அந்த இம்பல்ஸ் வந்து எப்படியா கேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு ஒரு மெசேஜை தான் கேரி ஆகும். ஸோ அந்த மெசேஜை கேரி பண்ணிட்டு போகக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் மெசேஞ்சர் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கெமிக்கல் மெசேஞ்சர்னா புரிஞ்சா, ஏ கெமிக்கல் மெசேஞ்சர் இஸ் எனி காம்பவுண்ட் தட் சர்வ்ஸ் டு டிரான்ஸ்மிட் ஏ மெசேஜ். அவ்வளோதான். அடுத்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் பேரத்தார்மோன். பேரத்தார்மோனுக்கு என்ன ரோல் இருக்குது? ஓகேங்களா? பேரத்தார்மோன் ரெகுலேட்ஸ் கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இன் த பாடி. நம்ம பாடியில் வந்து மெட்டபாலிசம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது பேரத்தார்மோன் தான். தி ஆக்ட் ஆன் போன், கிட்னி அண்டு இன்டெஸ்டைன் டு மெயின்டைன் பிளட் கால்சியம் லெவல். ஸோ இந்த பேரத்தார்மோன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம போனில், கிட்னியில், இன்டெஸ்டைன்லாம் போய் ஒட்டிக்கிட்டு அங்கெல்லாம் இருந்துக்கிட்டு அங்கே பிளட்டோட கால்சியம் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் ஆகுது. ஓகே, வாட் இஸ் த ரோல் ஆஃப் பேரத்தார்மோன். பேரத்தார்மோன் ரெகுலேட்ஸ் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இன் த பாடி. பாடியில் மெட்டபாலிசம் நடக்கும்போது, எப்போது மெட்டபாலிசம் நடக்கும்போது
ஓகேங்களா. மெட்டபாலிசம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கால்சியமையும் பாஸ்பரஸையும் ரெகுலேட் பண்ணக்கூடியது தான் பேரத்தார்மோன். இது என்ன ஆக்ட் ஆகுது? தி ஆக்ட் ஆன் போன், கிட்னி, இன்டெஸ்டைன் டு மெயின்டைன் பிளட் கால்சியம் லெவல். இது வந்து போன், கிட்னி, இன்டெஸ்டைன் இந்த மாதிரிலாம் ஆக்ட் ஆகிட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கோசம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் 10 கொஷின் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்த 2 வீடியோவில் நம்ம வந்து இதில் டோட்டல் பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா 45 கொஷின் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த 45 கொஷினில் இதோட 20 கொஷின் நமக்கு முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அடுத்த 2 வீடியோலேயே நான் மிச்சர் கூட 25 கொஷினையும் முடிச்சிருவேன். நீங்கள் மறக்காமல் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக சொல்ல இந்த கொஷின்ஸை படித்து சொல்ல நீங்களும் கூட சேர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் நான் சொல்லி முடிச்சிட்டா கூட பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 2 தடவை இல்லைனா 3 தடவை சொல்லி பாருங்களேன். அப்படியே உங்கள் மைண்டில் வந்து ஆன்சர் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இதை 2-3 தடவை சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பணும். அப்படி டெஸ்ட் எழுதி நீங்கள் அனுப்புனாதான் நான் அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்ப முடியும். நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா எப்பயுமே மறக்காமல் இருக்கிறதுக்கோசரம் தான். ஓகேங்களா. நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் அவங்களுமே பார்ப்பாங்க, அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைமில் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணணும், 2 மார்க்ஸ்லாம் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.